ஆயுர்வேதமே நமக்கு வந்து பார்த்தோம்னா ஒரு உபவேதமா தானே சொல்லுவோம். ஆமா, ஆயுர்வேதம், ஜோதிஷம் இது எல்லாத்தையுமே நம்ம உபவேதம். தனுர்வேதம், இது எல்லாமே நம்மளுடைய வேதத்திலேருந்து சொல்லப்பட்டிருக்கக்கூடிய, ரிக்வேதத்துல சொல்லப்பட்டிருக்கக்கூடிய இன்ட்ரோடக்ஷன். ரிக்வேதத்துல இப்போ ஒரு பொம்மநாட்டி கர்ப்பப்பையில அந்த செமன் ஆகப்பட்டது ஒரு பூச்சி சாப்பிட்டுருமா, அதுக்கு ஒரு சூக்தம் இருக்கு. பிரம்மனாக்னி சம்விதானகான்னு ஒரு மந்திரம் இருக்கு. அந்த மந்திரத்தை சொல்லி அவ அந்த கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய ஒரு மந்திரத்தை சொல்லி ஒரு பாலோ இல்லை ஒரு பஸ்மாவோ அதை கர்ப்பப்பையில் எடுத்துட்டா அந்த பூச்சி ஆகப்பட்டது இதுவாகி வழக்கு கர்ப்பம் கிடைக்கும்னு ரிக்வேதத்தில் இருக்க மந்திரங்கள். அப்போ பார்த்துங்கோ, அதாவது மனுஷனுடைய ஒவ்வொரு அங்கத்திலையும் ஒவ்வொரு பகவானுடைய நடமாட்டம் இருக்கு. சூரியந்தே சக்ஷுகு, கண்ணு நன்னா தெரியணும்னா சூரியனை வழிபாடு பண்ணு அப்படிங்கிற. காது நன்னா கேட்கணும்னா அஸ்வினி தேவதைகள்னு இருக்காங்க, அவளை வழிபடணும்னு சொல்லப்பட்டிருக்கு. அதனால வேதத்துல சொல்லப்படாத விஷயமே கிடையாது. பிகாஸ் வாட் இஸ் மீன் பை வேதம் அப்படின்னா வெல் விஷர்னு, ஹேர் ஆஃப் காட், பகவானுடைய மூச்சு காத்துதான். பாக்கி ஸ்மிருதிகளுக்கெல்லாம் வந்து ஆத்தர் ஆஃப் ரிஷின்னு இருப்பா. பட் ஹூ இஸ் ஆத்தர் ஆஃப் வேதம்னு கேட்டால் ஒருத்தருமே கிடையாது. எடிட்டர் தான் வியாசர்.